வணக்கம். மகிழ்ச்சி. இது தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சி. இதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போவது சொல்லாடல்களால் முரண்படுகிறதோ தமிழ் என்ற ஒரு பார்வையோடு இன்றைய பயணம் துவங்குகின்றது. கற்க கசடர கற்றபின் கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று தமிழ் சொல்கிறது. வள்ளுவன் சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், தொட்டனைத்தூரும் மணற்கேணே மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு என்று சொல்லுகின்றான். ஆக இரண்டும் கல்வியை நோக்கிய ஒரு சித்தாந்த பயணம் என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு ஆகாது என்றும் தமிழ் சொல்கிறது. கற்க கசடர என்று சொல்லும் தமிழும், தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு என்று சொல்லும் தமிழும், ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு ஆகாது என்று சொல்லும் தமிழும் சொல்லாடல்களால் முரண்படுகிறதா? இல்லை. நாம் சற்று ஆழமாக உற்று நோக்கி பார்த்தால் அது அப்படி அல்ல. எறும்பூற கல்லும் தேயும் என்று ஒரு சொல்லாடல் உண்டு. அது சொல்ல வருவது என்னவென்றால், இறுகிய கற்பாறைகளின் மீது எறும்பு கூட்டங்கள் தொடர்ந்து அணிவகுத்து கொண்டே இருக்குமேயானால் அந்த பாதையிலே ஒரு வழித்தடம் உருவாகும். அதுபோல நீ வாசிக்க வாசிக்க உன் மனம் விரிவுபடும். அது ஒரு ஆழமான சிந்தனையை உன்னுள் தேக்கி வைக்கும் என்ற ஒரு அற்புதமான கருத்தாடல் நிறைந்த ஒரு சொல்லாடல் தான் அது. ஆனால் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு ஆகாது என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி? இங்கேதான் நாம் சற்று கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு தாளில் சுரைக்காய் என்று எழுதினால் அல்லது ஒரு சுரைக்காய் படத்தை வரைந்து வைத்தால் அதை கொண்டு உணவு பதார்த்தம் சமைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அதுபோல நான் அதை படித்திருக்கின்றேன், இதை படித்திருக்கின்றேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதுவும் நமக்கு கைகூடாது. அப்படி என்றால் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக வள்ளுவன் சொல்கிறானே. ஆமாம், அதில் என்ன இது இருக்கிறது? நீ கற்ற வழியில் நிற்க என்று சொல்கிறான், சரிதான். அதில் ஆனால் நீ அந்த கற்ற பாதையில் அதை மட்டும் பயன்படுத்தி கொண்டு நீ இருப்பாயானால் அது உனக்கு ஒரு அளவுகோலாக, அது உன்னுடைய நீ அறிந்து வைத்திருப்பதை விட நீ உணர்ந்து கொள்ளலாமே தவிர அது உன்னுடைய வளர்ச்சியினுடைய அளவுகோலாக நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால்தான் அவ்வை மிக அழகாக சொன்னால், கற்றவை கையளவு என்று. நீ இந்த உலகில் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஒரு அறைக்குள் அல்லது ஒரு அரண்மனைக்குள், ஒரு 6 ஏக்கர் பரப்புள்ள ஒரு அரண்மனை என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். அதற்குள் நாம் எல்லா கதவுகளையும் அடைத்து வைத்துக்கொண்டு அதன் உள்ளே வாழ்வோமானால் நாம் என்னத்தை பார்ப்போம்? அந்த அரண்மனையில் இருக்கின்ற பொருளை பார்ப்போம், அங்கு நடமாடுபவர்களை தெரிந்து கொள்வோம், அவர்களோடு நாம் வாழ்வோம், அவருடைய உணர்வுகளை அறிந்து வைத்திருப்போம், அவ்வளவுதான். ஆனால் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தால் இந்த உலகம் எவ்வளவு பெரியது, இந்த அரண்மனையை விட எவ்வளவு பெரியது, அது என்னென்ன பார்வைகளையெல்லாம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இதைத்தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று அன்றைக்கே ஔவையார் சொன்னார். ஆக கல்வி என்பது நாம் தேட தேட, எப்படி தோண்ட தோண்ட அல்லது இறக்க இறக்க தண்ணீர் ஒரு கிணற்றில் ஊறிக்கொண்டே இருக்குமோ, அதுபோல நாம் தேட தேட கல்வி என்பது நம்மை விசாலப்படுத்தி கொண்டே இருக்கும். கல்விக்கு கரையில உண்மை. ஏனென்றால் சமீபத்திலே நாம் சில வருடங்களுக்கு முன்னால் பத்திரிகையிலே ஒரு செய்தியை படித்திருப்போம். அது வேற ஒன்றும், இந்தியா முழுமையும் அது ஒரு கலக்கின செய்தி தான். அது என்ன செய்தி? கேரளாவிலே 90 வயது நிரம்பிய ஒரு மூதாட்டி SSLC தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்ணுடன் தேர்வு பெற்றத செய்திதான். ஆக கல்விக்கு கரையில்
என்ற அதாவது வயது என்பது ஒரு தடை அல்ல என்பது அது ஒரு நல்ல உதாரணமாக அதை நான் பார்க்கின்றேன். அதுபோல திருநெல்வேலியிலே அரசு போக்குவரத்து கழகத்திலே பணிபுரிந்த ஒரு நண்பர் நடத்துனராக பணிபுரிந்தார். பணி நிறைவுக்கு பின் அவர் இலக்கிய உலகத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார். திருக்குறள் முருகன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்று அவருடைய 75வது வயதில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கின்றார். ஆக கல்விக்கு கரையில என்ற அந்த சொல்லாடலுக்கும் அவர் ஒரு அர்த்தம் தந்திருக்கின்றார் என்று சொல்லி, அவரை போன்றவர்கள் அர்த்தம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி, இந்த அழகான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்.